பகவான் விஷ்ணு லக்ஷ்மி தேவியிடம் ஆடை இல்லாமல் குளிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பகவான் ஸ்ரீ விஷ்ணு மகாலட்சுமியோட ஹரித்வாரில் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போது லக்ஷ்மி தேவி என்ன பார்த்தாங்கன்னா, எல்லாரும் கங்கையில் குளிச்சுட்டு ஹர ஹர கங்கைன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் கவலையோடு இருந்தாங்க. அதை பார்த்த லக்ஷ்மி தேவி ஆச்சரியமா விஷ்ணு கிட்ட கேட்டாங்க, சுவாமி, இவங்க இத்தனை தடவை கங்கையில் குளிச்சோம், இவங்களோட பாவமும் துக்கமும் ஏன் போகலை? கங்கையோட சக்தி இப்போ இல்லையா? அதுக்கு விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கங்கையோட சக்தி இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க உண்மையான நம்பிக்கையோட கங்கையில் குளிக்கல. வெறுமனே உடம்பை நினச்சா மட்டும் பலன் கிடைக்காது. அதை கேட்ட லக்ஷ்மி தேவி இன்னும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி சுவாமி, நம்ம கண் முன்னாடியே எல்லாரும் குளிச்சுட்டு போகிறாங்களே, இன்னும் அவங்களோட உடம்பு கூட காயல. விஷ்ணு பகவான் சொன்னார், இவங்க வெறுமனே தண்ணீரில் மூழ்கிட்டு வந்தவங்க தான், உண்மையான பக்தியோட குளிக்கலை. நாளைக்கு இதோட ரகசியத்தை உனக்கு புரிய வைக்கிறேன். அடுத்த நாள் ரொம்ப பெரிய மழை பெஞ்சது. எல்லா தெருவும் சேரும் சகதியுமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ரோட்டோட நடுவில் பெரிய குழி இருந்துச்சு. அப்போது விஷ்ணு பகவான் ஒரு வயசான கிழவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியை கிட்ட உட்கார வச்சு, நீ இங்கே உட்காந்து என் வயசான கணவர் குழிக்குள்ளே விழுந்துட்டாரு, யாராவது நல்ல மனசுக்காரங்க வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருன்னு சொன்னார். அதோட இன்னொரு விஷயமும் சொன்னார், யாராவது என்ன காப்பாற்ற வரும்போது ஏன் கணவர் பாவமே இல்லாதவர், அவரை பாவம் இல்லாதவங்க மட்டும்தான் தொடணும், இல்லைனா உடனே சாம்பல் ஆயிடுவாங்கன்னு சொல்லுன்னு சொன்னார். லக்ஷ்மி தேவியும் சரின்னு சொல்லிட்டு அந்த குழி பக்கத்தில் உட்காந்தாங்க. கங்கையில் குளிச்சுட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்துட்டு இருந்தாங்க. அழகாக இருந்த லக்ஷ்மி தேவியை பார்த்து சில பேருக்கு தப்பான எண்ணம் வந்துச்சு. சில பேர் பயந்து நின்னாங்க. இன்னும் சில பேர் கண்டுக்காமல் போயிட்டாங்க. சில பேர் இந்த கிழவனை சாக விடு, இதுக்காக ஏன் அலறன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சில நல்ல மனசுக்காரங்க அந்த கிழவரை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் லக்ஷ்மி தேவி சொன்னதை கேட்டு அவங்களும் பயந்துட்டாங்க. நாம் கங்கையில் குளிச்சுட்டு வந்தாலும் நம்ம முழுக்க பாவம் இல்லாதவங்க இல்லையே, ஒருவேளை நாமளே சாம்பலாயிட்டோம்னா அப்படின்னு நினச்சாங்க. இப்படியே நூற்றுக்கணக்கான பேர் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் யாருக்கும் காப்பாற்ற தைரியம் வரல. மாலையும் ஆகிடுச்சு. அப்போது விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவி கிட்ட, பாத்தியா, உண்மையான நம்பிக்கையோட கங்கையில் குளித்த ஒருத்தர் கூட வரலன்னு சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் ஹரஹர கங்கைன்னு சொல்லிக்கிட்டு கையில் தண்ணீர் சொம்பு எடுத்துக்கிட்டு அங்கே வந்தான். லக்ஷ்மி தேவியும் அவங்ககிட்ட அதே விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டதும் அந்த பையனோட மனசு கருணையால் நிறைஞ்சிடுச்சு. உடனே அந்த கிழவரை காப்பாற்ற போனான். அப்போது லக்ஷ்மி தேவி அவனை தடுத்து, தம்பி, நீ முழுக்க பாவம் இல்லாதவன் இல்லைன்னா ஏன் கணவரை தொட்ட உடனே நீ சாம்பலாயிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் கொஞ்சம் கூட பயப்படாமல், அம்மா, நான் இப்போதான் கங்கையில் குளிச்சுட்டு வந்தேன், கங்கையில் குளித்த பிறகும் பாவம் இருக்குமா, நான் உடனே உங்கள் கணவரை காப்பாற்றுறேன்னு சொன்னான். உடனே குழிக்குள்ளே இறங்கி அந்த கிழவரை தூக்கி வெளியெடுத்தான். அந்த நிமிஷமே விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் தங்களோட உண்மையான தெய்வீக உருவத்தை காட்டி அவனுக்கு அருள் கொடுத்தாங்க. அப்போது விஷ்ணு பகவான் சொன்னார், இவ்வளவு பேரில் இந்த ஒருத்தன் மட்டும்தான் உண்மையான நம்பிக்கையோட கங்கையில் குளிச்சிருக்கான். வெறுமனே உண்மையான பக்தி இல்லாமல் மற்றவங்க பார்க்கணுன்னு மட்டும் குளிச்சா உண்மையான பலன் கிடைக்காது. ஆனால் அதனால் கங்கை ஸ்நானம் வீணுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு பெரிய புண்ணியம் இருக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் இப்போ மனிதங்க குளிக்கும்போது கவனிக்க வேண்டிய 12 முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். இதை கடைப்பிடிச்சா வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் இருக்கும், சண்டை சச்சரவுகள் வராதுன்னு சொன்னார். அதை கேட்ட லக்ஷ்மி தேவி, சுவாமி, அந்த 12 விஷயத்தையும் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் சொல்ல ஆரம்பித்தார். லக்ஷ்மி தேவியும் கவனமாக கேட்க ஆரம்பித்தாங்க. தேவி, இந்த 12 விஷயத்த சொல்லிட்டு ஆடை இல்லாமல் குளிக்கிற பெண்களை பற்றியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை கவனமாக கேளுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் குளிக்கிறதால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் சந்தோஷமாக இருக்கும், முகத்தில் பொலிவு கூடும், உடம்போட அழகும் அதிகமாகும். ஆனால் குளிக்கும்போது சில விஷயத்தை கவனித்தா ஆன்மீக பலனும் கிடைக்கும்னு சொன்னார். குளிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: நம்பர் 1, குளித்த பிறகு தான் மனிதன் சுத்தமாவான், அதனால் காலையில் குளிக்கிறது தான் நல்லது. நம்பர் 2, சாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி குளித்தா அழகு, ஆரோக்கியம், பலம், ஆயுள், செல்வம் மாதிரி நல்ல விஷயங்கள் அதிகமாகும். நம்பர் 3, ஆரோக்கியமாக இருக்கணும்னா தினமும் குளிக்கணும். நம்பர் 4,
காலையில் குளிச்சா பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும், எதிர்மறை சக்திகளும் அருகில் வராதுன்னு சொல்லப்படுது. அதனால் காலையில் குளிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது. நம்பர் 5, உடம்பு சரியில்லாத நேரத்தில் தலையில் மட்டும் தண்ணீர் ஊற்றி குளிக்கலாம். இல்லைனா ஈரமான துணியால் உடம்ப தொடச்சாலும் அதையும் ஒரு வகை குளியல்னு சொல்லுவாங்க. நம்பர் 6, காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிக்கிறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 7, எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உடம்பு அழுக்கெல்லாம் நதிக்குள்ளேயே தேய்த்து குளிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கரையில் நின்று உடம்பை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் நதியில் இறங்கி குளிக்கணும். நம்பர் 8, எந்த இடத்துல துணி துவைக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் சுத்தம் இல்லாததுன்னு கருதப்படுது. அதனால் கொஞ்சம் தூரமாக போய் தான் குளிக்கணும். நம்பர் 9, நதியில் 12 அல்லது 22 தடவை மூழ்கி குளிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது. நம்பர் 10, புனிதமான நதிகளில் துணி பிழியக்கூடாது. அதே மாதிரி நதியில் எந்த விதமான குப்பையோ அழுக்கோ போடக்கூடாது. நம்பர் 11, சாதாரண குழாய் தண்ணீரை விட ஊற்று தண்ணீர் நல்லது. ஊற்று தண்ணீரை விட நதி தண்ணீர் சிறந்தது. அதையும் விட தீர்த்த தண்ணீர் இன்னும் புனிதமானது. ஆனால் இவை எல்லாத்தையும் விட கங்கா நீர் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது. நம்பர் 12, கங்கை மாதா சொல்கிறாங்க, யாராவது எங்கே இருந்தாலும் குளிக்கும்போது என்ன மனசில் நினச்சா நான் அங்கே இருக்கிற தண்ணீர்லையும் வந்திருப்பேன்னு. இதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் சொன்னார், இப்போ ஆடை இல்லாமல் குளிக்கிற பெண்களை பற்றி சொல்கிறேன். இந்து மத சாஸ்திரங்களில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. அதில் குளிப்பதற்கும் சில நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண மனிதங்க கூட இந்த விதிகளை பின்பற்றணும்னு நம்பப்படுது. அப்படி பண்ணினா வீட்டில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி எல்லாம் அதிகமாகும். மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. நம்ம சாஸ்திரங்களில் பல விஷயங்கள் பல வருடங்களாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு. நாம் அதை பின்பற்றியும் வரோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எல்லாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆடை இல்லாமல் குளிப்பது. வீட்டில் பெரியவங்க அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு. இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்குது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தில் ஒரு நாள் கோபிகைகள் எல்லாரும் குளத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஆடை இல்லாமல் குளிச்சுட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்தில் பாலகிருஷ்ணர் அவங்களோட ஆடைகளை எல்லாம் எடுத்துட்டு ஒளிச்சு வச்சாராம். அதை பார்த்த கோபிகைகள் எங்களோட ஆடைகள்லாம் திருப்பி கொடுங்கன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்கக்கிட்ட எந்த இடத்துலையும் ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது, அப்படி குளிச்சா ஜலதேவதையான வருண பகவானை அவமதிச்ச மாதிரி ஆகிடும்னு சொன்னார். அதனால தான் நிர்வாணமாக குளிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. நாம் குளிக்கிற இடம் மூடிய ரூமாவே இருந்தாலும் யாரும் பார்க்கலன்னு நினச்சாலும் அது தவறுன்னு சொல்லப்படுது. ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆடை இல்லாமல் குளிக்கிறதால ஜலதேவதையான வருண பகவானுக்கு அவமரியாதை நடக்குதுன்னு நம்பப்படுது. அதனால் பாவமும் வரும், உடல்நல பிரச்சனையும் பண கஷ்டமும் வரலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடை இல்லாமல் குளிச்சா உடம்புக்குள்ள எதிர்மறை சக்தி வரலாம், மனசும் எதிர்மறையாக மாறலான்னு நம்பப்படுது. அதனால் குளிக்கும்போது குறைஞ்சது ஒரு துணியாவது கட்டிக்கிட்டு குளிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆடை இல்லாமல் குளிக்கிறதால உடம்புல இருக்கிற நல்ல சக்தி வெளியே போயிடணும், அதோட பாதிப்பு மனசுக்கும் மூளைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. கருட புராணத்தில் சொல்கிறது படி நாம் குளிக்கும்போது நம்ம முன்னோர்கள் நம்ம சுற்றுலா இருப்பாங்கன்னு நம்பப்படுது. அந்த நேரத்தில் ஆடை இல்லாமல் குளிச்சா பித்ரு தோஷம் வரலான்னு சொல்லப்படுது. அப்படி குளிக்கிறதால முன்னோர்களுக்கு திருப்தி கிடைக்காது, வீட்டில் பித்ரு தோஷம் உண்டாகலான்னு நம்பப்படுது. நம்ம உடையிலிருந்து விடுற தண்ணீரை முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. ஆடை இல்லாமல் குளிச்சா முன்னோர்கள் கோவப்படுவாங்க. அதனால் மனிதனோட தேஜஸ், பலம், செல்வம், சந்தோஷம் குறையும்னு நம்பப்படுது. அதனால் எப்போதும் ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புராணங்களின்படி நாம் குளிக்கிற தண்ணீர் முன்னோர்களை சென்றடையும்னு சொல்லப்படுது. அதனால் ஆடை இல்லாமல் குளிக்கிறத முன்னோர்களுக்கு முன்னாடியே அப்படி குளிக்கிற மாதிரி கருதப்படுது. சாஸ்திர நம்பிக்கையின்படி யாராவது ஆடை இல்லாமல் குளிச்சா மகாலட்சுமியும் கோவப்படலாம். அதனால் பண இழப்பு வரலாம், பொருளாதார நிலை பாதிக்கப்படலான்னு சொல்லப்படுது. அதனால தான் ஆடை இல்லாமல் குளிக்காதீங்கன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம ஆன்மீக கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. கமெண்ட்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு அவசியம் எழுதுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.